வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ராஜ். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் உங்களை எல்லாருக்குமே பின்னுக்கு பாலத்தை பார்க்க ஓரளவு கண்டுபிடிச்சிருப்பீங்க. நாங்கள் வந்து வெள்ளை பாலத்துக்கிட்ட தான் நிற்கிறோம். இன்றைக்கு நாங்களே நீங்கள் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ அந்த வெள்ளை பாலத்தில் வந்து வெயில் தானே, அதால் வந்து கூடுதலாக வந்து தண்ணியெல்லாம் பற்றிட்டு இதில் வந்து இப்போ கணவர் வந்து மீன் பிடிக்கணும். இங்கே வந்து என்னென்ன மீன் பிடிபடுது அப்படின்றது தான் நாங்களுடைய பார்க்க வந்து நாங்கள் பார்ப்போம். இப்போ தான் நாங்கள் ஒரு அண்ணன் வந்து விலை வந்து வீசி இருக்கார். நாங்கள் அதில் போய் பார்ப்போம் என்ன மீன் பிடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கதைப்போம். மற்றது இங்கே வந்து கணவர் வந்து இதில் வந்து மீன் வந்து வாங்குது, காலையிலிருந்து வாங்கணும். அதை விட வந்து மீன் வந்து இங்கே வந்து எடுத்துக்கொண்டு போயிடும். அதுகளையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வீடியோக்குள்ளே போவோம். இப்போ இந்த இடமெல்லாம் தண்ணி வந்து ஓரளவு வத்திட்டு புதைந்தான். ஆனால் நாங்கள் வந்து நடந்து வந்து போகலாம். இந்த வெள்ள பாலத்துக்குள்ள வந்து நீங்கள் யாராச்சும் முதல் வந்து ரங்கி இருக்கிறீங்கள், இல்லை ரங்கி நீங்கள் எல்லாம் மீன் பிடிச்சது. சில பேர் வந்து இதில் தூண்டில் மீன் எல்லாம் போட்டு பிடிக்கிறவே. நாங்கள் வந்து அந்த விலை வீசி பிடிக்கிறது தான் நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து இப்போ தண்ணிக்குள்ளே வந்து போகிறோம். ஒரு ஆள் வந்து வீச்சு விலை வந்து போட்டிருக்கார். அப்போ நாங்கள் உள்ளே வந்து போய் தான் அது பார்க்கலாம். கிட்ட போய் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும். அன்னைய பாருங்க தூரத்தில் வந்து போட்டிருக்கார். பெருசாக ஆல்பமெண்ட் இல்லை சொன்னார். கீழே வந்து கல் கிடக்கு அப்படின்னு. நாங்கள் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. கல்லில் எல்லாம் அடிவட்டாக்கெல்லாம் அன்றைக்கும் போய் கடற்கரையில் எல்லாம் கல்லுகள் எல்லாம் கிழிச்சிட்டு தான். கூடுதலாக இந்த இடத்துல வந்து வீச்சு வேலை தான். வீச்சு வேலையில் தான் அந்த மீன்கள் வந்து பிடிக்கும். மற்ற ஒரு எல்லையும் வந்து போட்டிருக்கு. எனக்கு இது வச்சிருக்கலாம். என்ன நேரம் என்ன இப்போ 8:40. இவ்வளவு தான் நம்ம சைடில் வந்து பார்ப்போம். இவ்வளோ அங்கே முழங்கால அளவுக்கு தான் வந்து தண்ணி வந்து நிற்குது. ஆனால் இந்த எல்லைக்குள்ளே வரலாகும் நாங்கள். சரி சரியா, ஓகேண்ணா, ஓகே. இந்த எல்லைக்குள்ளே வந்து கல் வந்துருக்குன்னு சொல்லி ஒரு எல்லை வந்து போட்டிருக்கணும். என்னதுக்காண்டி போட்டிருக்கேன்னு தெரியல. ஒரு மிதவை மாதிரி கட்டி வச்சிருக்கிறோம். நாங்கள் அதுக்குள்ளே தாண்டி போவோம். தாண்டி போவோமா? கல் இருக்கான், கவனமா தாண்டுங்க பார்ப்போம். ஐயா அவரால் அதுலேயே நிற்கிறார். நாங்கள் அதுலேயும் போய் ஐயாவோட கதைப்போமா? அந்த பாலத்துக்குள்ள ஒரு ஐயா இருக்காருல்ல, நல்லா இருக்கு. வல்லையில் வந்து அந்த மாரி காலத்தில் தான் கூடுதலாக வந்து தண்ணி நிற்கும். இப்போ நல்ல கோடை காலம் தானே, அதனால் வந்து நல்லா இருக்கு நடக்கு. நான் நினைக்கிறேன் குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 10-15 கிலோ மீன் வந்து படுது. என்று சொன்னால் நான் வெளியில் வந்து ஒரு அண்ணாட்டை வந்து பார்த்தேன். நல்ல உயிர் மீனாக என்ன மீனுன்னு தெரியல, பட் போட்டுருக்கேன் நாங்கள் பார்த்தாங்க. அண்ணே வணக்கம் அண்ணே. இந்த வெள்ளை பாலத்தில் வந்து என்னென்ன மீன் கூடுதல் அப்படி விடுது? வெள்ளை பாலத்தில் வந்து சிலாப்பிகள், விராலும், மற்றது முரல். சாரி எவ்வளோங்க இல்லைண்ணா? முரலும் சிலாப்பி விரால். ஒரு நாளைக்கு நார்மலாக எத்தனை கிலோ மீன் அப்படி விடுது? நாளைக்கு 40 கிலோ மீன். 40 கிலோ மீன் பிடி வருது. கனவேர் வரைவி நம்ம இதில் மீன் சனிக்கிழமை அப்புறம் தான் பெறுவீங்க. நாளைக்கு என்ன? நாளை வெள்ளிக்கிழமை. சனிக்கிழமை வருவீங்க. சனிக்கிழமை எத்தனை மணிக்கு வந்தா பார்க்கலாம்? 4 மணி வந்து
4 மணிக்கு வருவீங்க. 4 மணிக்கு இறங்கி இந்த எங்களுக்கு ஒரு 8 மணிக்கு தெரியும். நீங்கள் வேட்டை மீன் வாங்க வண்டி தான் இப்போ ஊருக்குள்ளே தான் பிஸ்னஸ். சரி, ஓகே, நன்றி அண்ணா. உங்களுக்கு 1 கிலோ மீன் எவ்வளோ படி தெரியணும்? 400 ரூபா. 400 ரூபா படி தெரியும். என்ன எல்லா மீனும் 400 ரூபா படியும் இல்லை அடிக்கு? இல்லை ஸ்லாப்பு வந்து 150 ரூபா விலை, விரால் 400 ரூபா. விரால் 400 ரூபா படி தெரியும். விரால் 350 ஓகேண்ணா. இது வந்து இப்போ இந்த தண்ணி வத்தி இருக்க சீசன்லாம் பிடிபடுமோ இல்லை அடி என்ன மாதிரி? வத்துறதுலாம் இப்படி போகிறோம். தண்ணி மார்கழி மாதம் பிடிக்கல. மார்கழி மாதம் பிடிக்கல. தண்ணி கூடிட்டு கூடனால அந்த பிடிக்கல. அப்போ இதுக்குள்ள ஒரு 10-15 பேர் வருவிடும். காலமையில் 4 மணிக்கு தான் பார்க்கலாம். ஓகேண்ணா, நன்றிண்ணா. அண்ணன் வந்து கணக்க மீன் வந்து வாங்கியிருக்காரு. என்னென்ன மீன் இருக்குது அப்படின்றத இருக்கா பார்ப்போம். உள்ளுக்குள்ளே வந்து அண்ணன் பட்டிக்குள்ள வந்து என்னென்ன மீன் இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கா பார்ப்போம். இது என்ன மீனா? இது சிலாப்பி. அண்ணன் வந்து அந்த பெட்டிக்கை போட்ட அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் அந்த இது விரால் மீன். இது இது விரால். டேஸ்ட் எப்படி என்ன இந்த மீன்? காய்ச்சல் மீன் சாப்பிட்டா சின்ன நம்ம கொடுக்குறாங்க. காய்ச்சல் நீர் மீன் தானே? மலேரியா காய்ச்சல் அதில் ஒன்றும் வராது. குழந்தை கிடைச்சாங்களுக்கெல்லாம் 10 மதியத்துக்கு கொடுக்குறேன். மற்றது அன்னையை வந்து பார்க்கல வந்து கூடுதலாக அவங்களுக்கு வந்து ஒரு ஆளை பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு ஆக்டர் ஒரு ஆள் வந்து அன்னைய மாதிரி வந்து இருக்கார். அது கேரளாவில் வந்து அந்த பேர் எனக்கு வழியாக வந்து தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சால் நீங்கள் வந்து கட்டாயம் வந்து கொண்டு வாங்க. சரியாக உங்களை மாதிரியே இருக்கார். அந்த என்ன படம்ண்டா விஜய் அப்பா மாதிரியே இருக்கார். அவர்கிட்ட சேர்த்துறது இல்லை. சரியாக வர நல்லது பாப்போம். எத்தனை பேர் வந்து கண்டுபிடிச்சி சொல்லி நம்மகிட்ட சொல்லி பார்ப்போமா. இன்னும் ஒரு ஐயா வந்து மீன் வந்தாங்க சைடில் வந்து பிடிச்சோன்ட்ருக்கார். அதுதான் இப்போ நாங்கள் போய் பார்க்க போகிறோம். ஐயாவுக்கு வந்து என்னென்ன மீன் பிடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கா பார்ப்போம். பார்த்துட்டு வந்து நாங்கள் திருப்பி வந்து நாளைக்கு வந்து வருவோம். நாளைக்கு இல்லை, சனிக்கிழமை தான் கூடுதலாக நாட்கள் வந்து தருவினோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ நாங்கள் வந்து சனிக்கிழமை வந்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு நாங்கள் ஒரு வீடியோ வந்து காட்டுறோம். ஒழுங்கா பாஞ்சு நீந்துவீங்க தானே? ஓகே, அப்போ பாஞ்சு நாங்கள் நின்று முன்னுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த கரையோட தான் நின்றுவர். இப்போ வந்து ஐயா தூண்டில் போட்டு நடுவுக்கு வந்து போயிட்டார். இதில் வந்து கணக்க மீன் வந்து நிற்கிது. நாங்கள் 2 பேரும் பாலத்துக்கு உள்ளே வந்து நிற்கிறோம். நடுவில் வந்து நிற்கிறோம். வாகனங்கள் போக ஒரு வைப்ரேட்டர் ஒன்று இருக்குது. பிரச்சனை இல்லை. ஆளுக்கு வந்து பயமண்டு இல்லை. ஸ்ரீலங்காவாக மாறியாச்சு. ஒரு பிரச்சனையும் இல்லை. எப்படி இருக்கு? பார்த்தீங்கன்னு சொன்னால் கா குஞ்சல் எல்லாம் வந்து பறிச்சு நிற்கிது. சின்ன இடத்துல கா கூடுதல் வந்து இருக்குது. கா குஞ்சா இவ்வளோ நேரம் வந்து பிடிச்ச மீன் வந்து வெளியில் வந்து இப்போ தான் கொண்டு வந்திருக்கார். என்னென்ன மீன் பிடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் ஐயாவோட கதைப்போம். ஐயா வணக்கம். ஐயா எப்படி இருக்கிறீங்க? ஓகே. இன்றைக்கு ஐயா நீங்கள் என்னென்ன மீன் பிடிச்சிருக்கீங்க? ஓகே. சிலாப்பி, சுங்கன், விரால் மீன். ஒரு நாளைக்கு இப்போ நீங்கள் எத்தனை கிலோ மீன் பிடிச்சிருப்பீங்க இன்றைக்கு? 6 கிலோ மீன் வரும். காலையில் எத்தனை மணிக்கு ஐயா அப்போ நீங்கள் வந்துருக்கீங்க? 6 மணிக்கு இறங்கி இருக்கீங்க. இன்றைக்கு நீங்கள் தனியாக வந்திருக்கீங்க? இன்றைக்கு 2 பேர் தான். இன்றைக்கு ஆக்கள் குறைவு.
நார்மலா இங்க காலமேலையா எத்தனை பேர் வருவீங்க மீன் பிடிக்கிறதுக்கு? குறைவா? மற்றது பாருங்க, இப்போ ஐயா பிடிச்ச மீனை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து சுங்கன் மீன் அப்படின்னு சொல்லி சொன்னவர் ஐயா. என்ன வந்து இது வந்து விரால். ஓகே, இது விரால் மீன். இது சுங்கன். இது சுங்கன் மீன். சுங்கன் மீன்ன்றது கழுறு. கழுத்து தான் சுங்கன். ரைட். இது சுங்கன். இது தான் சிலாப்பி. இது வந்து சிலாப்பி. இது 1 கிலோ 1.5 கிலோ சைஸ்ல இருக்கு. இதுக்குள்ள பெரிய சைஸும் இருக்குன்னு ஐயா. பெரிய சைஸ் இருந்தா முடிஞ்சு. எல்லாரும் பிடிச்சிட்டீங்க வாக்குமா. மற்றது இதுலேயும் எல்லாம் அது கலந்து தான் இருக்கு ஐயாட்ட. வந்து இங்கே பாருங்க, இதில் வந்து கலந்து தான் மீன் வந்து இருக்கு. அப்படியே தூக்கி ஒருக்கா வச்சிருப்பீங்களா ஐயா? பாருங்க, ஐயா வந்து தூக்கிலாம் தான் தூக்கி வந்து வச்சுக்க. ஓகே, நன்றியா. மற்றது நீங்கள் வந்து போட்லேயே போய் மீன் பிடிக்கிறீங்க. இந்த போட்டெல்லாம் நிற்கிது. நீங்கள் அந்த பீச் வேலை மட்டும்தான் நடந்தான் போல. இதுக்குள்ள என்ன மாதிரி ஐயா கீழே பாறைகள் அப்படிதான் இருக்கும்? சுழியும் இருக்கியா? அது முந்தி இல்லை. நல்லி சுத்தமாக்கி கதவை பூட்டி வச்சுக்கணும். கதவை பூட்டினால இங்கேருந்து வார இதெல்லாம் இங்கே அடைஞ்சு அப்படிதான். சரி சரி. இந்த நிலமா இருந்தது. நடந்தால் பெருவிரல் தேயும். அப்படி இருந்த அப்படி அந்த கீழே வந்து வாங்கி இதா இருந்த இந்த நிலம் மாதிரி இல்லை. இப்ப எல்லாம் இப்போ சுதி நடக்கலாம். இல்ல இப்ப ஆக்கள் இதுக்குள்ள நடந்துருச்சா ஒன்றும் ஆகாதான். அதுக்குள்ள ஆக்களை புதைக்கிற மாதிரி அப்படியே இருக்கும். இப்போ அந்த புதை மட்டும் ஆக்கள் அந்த ஃபுல்லா தாண்டிடுமா இல்லாட்டி நோமலா கால் மட்டும் புதையுமே? கால் மட்டும். ஓகே ஓகே, நன்றி ஐயாவா. மற்றது இங்க இந்த பாலத்தால வந்து மாறி காலத்துல உள்ள ரங்கிலா இல்ல கூடுதலா தண்ணி இப்ப தண்ணி குறைஞ்ச நீ ஒண்டா வந்து நிற்குது. தண்ணி கூடா எல்லா இடம் வந்தா மீன் பிடிக்கல. கலந்து எல்லா இடம் கலந்து நிற்குது. மற்றது உண்மையான விஷயம் ஐயா சொன்ன மாதிரி இந்த மாறி காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப அங்காளெல்லாம் தண்ணி இல்லாம வத்தி புல்லுகள் முளைச்சிருக்கு. மாறி காலத்துல ஃபுல்லாவே வந்து தண்ணியா தான் இருக்கும். தண்ணி நிற்கும். ரைட் ரைட். அவ்வளவு தூரத்துக்கு வந்து தண்ணி நிற்க மீன் பிடிக்கிற கஷ்டம். ஆனா மாறி காலத்துல பாக்க வெள்ள வந்து நல்ல வடிவா இருக்கு. என்னடையா கடல் மாதிரி இருக்கு. நாங்கள் முந்தி நெல்லிக்கிடமாக முந்தி வால் ராளெல்லாம் இருந்தது. வால் இங்கே தேராத தொண்டை வெள்ளராத விஷயம் கூட வெள்ளராக பருப்பு. இப்போ நன்னீர் திட்டம் அது என்ன மாதிரி? அது கதவை போட்டு தண்ணி மறைஞ்சில வச்சுருக்காங்க. அதனால இப்போ இந்தியண்டா அந்த கதவு உப்பு கடல் உப்பு வெள்ளம் பெருக்க யாக்கரு ஊருக்கு அது வெள்ளம் போகும். எங்க தண்ணி தண்ணி குறைஞ்சிருக்கு. அப்போ ஆவணி கொண்டாயிக்க மழை பெய்யக்க ரால் விளையும். ரால் பாலை மீன் நண்டு. இப்போ இதுக்குள்ள என்னென்ன மீன் முந்தி இருந்ததை விட இப்போ என்னென்ன மீன் இல்லாம இருக்கு? சிலாப்பி. இப்போ முந்தி இல்லாத ரால் நண்டு பாலை மீன் அந்த மணலை மீன் எல்லாம் அவங்க ஏறி வார மீன் அதுதான் தடை. இப்போ முதல்ல தான் கூடும். முதலையும் இருக்கியா? இப்போ இது கொஞ்சம் தண்ணி விட உங்காலி இல்லாமல் இருக்கு. இந்த ஸ்டேஷன் வந்து என்னை விட பெரிய முதலை. அப்போ இதுக்கு ரங்குறது கொஞ்சம் கவனமாக தான் ரங்கணும். பெருசா ஒன்றும் செய்யாது. அது இந்த முட்டு கண்டா இது செய்யுதான் கணக்கு. இந்திய வெள்ளரால் இப்போ 2000 கிலோ 2000 போகும். வெள்ளரால் கிலோ 2000. கருப்பு கருப்பு 3000 4000 5000 போகும். துசி கூட ரால். இப்போ இந்த மீன் எல்லாம் ஐயா இப்போ நீங்க கொண்டு விற்பீங்களோ இல்லாட்டி என்ன மாதிரி? இது நான் இப்போ கொண்டு சந்தையில் விற்பீங்க. எவ்வளோ படி போகுது கிலோ? நான் இந்த கிலோவா விற்கிறேன். ஊர் வச்சு தான் விற்கிறது. ஓகே. பெரிய சிலாப்பி வேணா ஐஸ் கூலர் 600 கொடுக்குறாங்க. பெரிய சிலாப்பி நம்பர் 1 4 சிலாப்பி 1 கிலோ இருந்தால் 350 ரூபா பெரிய சிலாப்பி. அந்த விரால் மீனோ அது என்ன விலை போகுது இப்போ? அது
பெரிய பிராண்டாவது எடுப்போம் 350 ரூபா எடிஷன். இதுகளை தான் சந்தையில் வச்சு நாங்களும் வந்து இதில் நிற்கிறது வந்து உண்மையாக சேஃப் இல்லை தான். ஏன்னா வாகனங்கள் வந்து போய்கொண்டிருக்கு. இப்போ ஒரு சின்ன ஒரு வைப்ரேட் ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக அதுக்கு அப்படின்னா இன்றைக்கு ஆல்பம் குறைவண்டபடியாக நாங்கள் நம்பி வந்து நிற்கிறோம். அதை விட இவர் வந்து ஒரு பெருசாக நல்லா நீந்துவார். அதாவது ஒரு நம்பிக்கையில் நான் வந்து நிற்கிறேன். ஓகே, இன்றைக்கு போயிட்டு சனிக்கிழமை வந்து என்ன மாதிரி வந்து பார்த்துட்டு உங்களுக்கு அதையும் நாங்கள் ஃபுல்லாக வந்து காட்டுறோம். இப்போ நாங்கள் இதை முடிப்போம். ஓகே, கவனம் வானம். Cuidado. மேலே வேறு இது கேட்க பெருசாக மேலே எதில் என்ன கோயிலுக்கு பின்னாடி விராலம் போடும் வேலையை எடுக்கிறீங்களா போடுறீங்க இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் சனிக்கிழமை நாங்கள் வந்து அன்றைக்கு முதல் நாள் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து வியாழக்கிழமை வந்து அன்றைக்கு வந்து நாங்கள் வர லேட்டாக போயிட்டுது. இன்றைக்கு வந்து இப்போ வந்து விலை வந்து போட்டுக்கொண்டிருக்கணும். இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். விலை வந்து அண்ணன் வந்து போட்டுக்கொண்டிருக்கார். என்னென்ன மீன் படுது அப்படின்னு சொல்லி அண்டையா மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட மீன் தான். அதை வந்து முரால் அப்படின்னு சொல்லிக்கணும், மற்றது விரால், மற்றது சிலாப்பி அப்படின்ட்டு சொல்லிக்கணும். இந்த 3 மீன் தான் இங்கே வந்து கூடுதலாக படுது. ஆனால் விலை குறைவாக தான் போகுது. இப்போ சிலாப்பி மீன் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 250 ரூபா. அது வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு தெரியல. அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் விலை குறைவாக தான் இருக்குது. மற்றது விரால் மீனும் வந்து கிலோ வந்து என்ன விலைன்னு சொல்லி அன்றைக்கு வந்து ஒரு விலை சொன்னோம். இன்றைக்கு என்ன விலை அப்படின்னு சொல்லி நாங்கள் அன்றைக்கு கேட்போம். இப்போ மீன் பிடிச்சோண்டு வேற போயினோம். வேற விட்டுட்டு பார்ப்போம் எவ்வளோ மீன் படுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மீன் பிடிக்கல அப்படின்னு சொன்னால் உண்மையாக சொல்ல போனால் மாமாவுக்கு வந்து சரியான விருப்பம். நாங்கள் ஒருக்கா வந்து தூண்டில் எதுவும் வந்து நாங்கள் பிடிக்க கட்டாயம் வந்து போகணும். மாமா அந்த தூண்டில் மீன் பிடிக்கிற அந்த ஸ்டிக் வந்து கொண்டு வந்தவர். நாங்கள் அதுவும் உங்களுக்கு ஒரு வீடியோவாக வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம். இப்போ வந்து நாங்கள் போட்டில் வந்து பார்ப்போம். இதில் போகலாம தெரியல. நாங்கள் இதில் ஏறி இருப்போம். கூட்டிக்கிட்டு போனால் நாங்களும் போவோம். நாங்கள் இப்போ வந்து வெள்ளை பாலத்திலேருந்து ஸ்லாப்பி மீன் பிடிக்கிறத பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ வந்து வெலை போட்டு கொண்டிருக்கிறோம். அதை நாங்கள் பார்த்து ரசிக்கிறோமா. இவ்வளோ இயற்கை கொண்ட இடமாக வெள்ளை இருக்குன்றது பார்க்கவே மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ நாங்கள் எப்படி பிடிக்கிறோன்றதை பார்க்கலாமா. ஒண்டாக்குவினோம் அந்த டைம் வந்து இந்த விலைக்கெல்லாம் போடுற மீன்களை நாங்கள் இப்போ பார்க்கலாம். நேரையே நாங்கள் பார்ப்போம் என்னென்ன மீன் பட போகணும்னு சொல்லி. வித்தியாசமாக இருக்குது. இந்த மீன் பிடிக்கிற முறை வந்து வித்தியாசமாக இருக்குது. அண்ணன் இடுப்பில் கட்டி போட்டு தான் இழுத்து கொண்டு வந்துட்டு இருக்க வலியை.
அமைதியான நதியினிலே ஓடம் அளவில்லாமல் வெள்ளம் வந்தால் ஆடும். அமைதியான நதியினிலே ஓடம் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும். காற்றினிலும் அங்கால எதுக்கு தெரியாது. ஓகே, ஆனா நல்லா இருக்கு. வருஷத்துக்கு அப்புறம் வந்து இது ரசிக்க இவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். இதுதான் எங்களுக்கு வேணும். ஸ்ரீலங்காவுக்கு வந்துட்டு நீங்க ஆசைப்பட்டு போகணும், அப்ப நீங்க திரும்பி வரக்கூடிய மாதிரி இருக்கும். அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 41 வருஷத்துக்கு பிறகு தான் இந்த இயற்கையை ரசிக்கிறேன். ஸ்ரீலங்கா உண்மையில நல்லா இருக்கு. பாப்பா கிட்ட போய் கிட்ட போகுது. மற்றது இங்கே வெள்ளிக்கிழமையில மீன் பிடிக்க மாட்டோம், அதே மாதிரி வியாழனும் குறைவு. சனிக்கிழமை நல்லா ஆட்கள் வந்து கிணவர் வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இந்த வேலைக்கு வந்து போட்டினோம். நான் நடந்து வர சேர் தான் அப்படியே உதஞ்சி தான் நடந்து வந்துருக்கேன். ஐயோ, விலை வந்து குறுகிட்டுது என்று சொல்லி ஒன்று கிட்ட வந்துட்டுது. விலை வந்து கிட்ட வந்துட்டு முதல்ல எவ்வளோ மீன் வருது, என்னென்ன மீன் வருது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் வந்து கேட்போம் என்னென்ன விலைக்கு போகுதுங்க. விலை வந்து கூட்டி கட்டியாச்சு. ஆனால் இப்போ என்ன சைடில் ஒன்றே தான் இதாண்டுவீங்க தெரிவிங்க. என்ன நான் பருத்துருவேன் போகிறாங்கட்ட இது என்ன மீன்? என்னது? ஓகே, இப்போ அன்னையாக்கள் வந்து மீன் வந்து கடலில் வந்து அந்த வலையெல்லாம் போட்டு எடுத்து வந்துட்டு என்னென்ன மீன் பண்ணுறதுக்கு என்னென்ன விலைக்கு வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கதைப்போம். இப்போ நாங்கள் போய் சந்தையில் வாங்குறதுக்கும் இப்போ இதில் வந்து நாங்கள் சொல்கிறோம் வெள்ளை பாலத்துக்கிட்ட வந்து வாங்குறதுக்கும் எவ்வளோ விலை வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், சொல்லுங்க. என்ன மாதிரி அன்றைக்கு என்ன மாதிரி உங்களுக்கு என்னென்ன மீன் பிடிபட்டுருக்கு? உங்களுக்கு விராலும் சிலாப்பியும் 2 மீன் தான் பிடிபட்டுருக்கும். கூடுதலாக இப்போ இந்த வெள்ளை பாலத்துக்கு வந்து என்னென்ன மீன் பிடிபடுது உங்களுக்கு? இந்த 2 தான் பிடிபடும், சிலாப்பியும் விரால். முந்தி கதவு திறந்திருக்க சகல மீனும் பிடிக்கும். பாறை மீன், கயல் மீன், ஊராக்கள், மண்ணா, எல்லா மீனும் பிடிக்கும். இப்போ நீங்கள் பிடிபட்டிருக்க மீன் ஐயா என்ன விலைப்படி கொடுக்குறீங்க? அதான் பெருசு 400 ரூபா, அதே எவ்வளோ, அதே 250. சின்ன 250. விராலும் 400. விரால் மீன் என்ன மாதிரி நல்ல டேஸ்ட் எப்படி? அதுதான் 16 உள்ள பெற்றாங்க. இந்த மீனை டாக்டர் மாதிரி சாப்பிட சொல்றாங்க. சிலாப்பி கண் பார்வைகள் எல்லாத்துக்கும் உடம்பு சத்துகள் எல்லாத்தையும் இப்போ கூடுதலா இந்த மீன் தான் ஜனம் வேண்டி சாப்பிடும்.
இது என்னன்னு சொல்ற அந்த விலையும் குறைவு. விலை குறைவு வேணும். மற்ற இது உப்பு தண்ணிக்கெல்லாம் இந்த மீன் நிற்குமோ? நிற்கும் குறைவு. இது நன்னீர் தானே. அப்போ வெள்ளை இது இப்போ நன்னீராக மாறிக்கொண்டு வந்துட்டு நீ வாயில கொண்டு வச்சு உப்பாடுறோம் நாங்கள் ஊக்கவு. நல்லாண்டி வந்து மீன் பெறாது. முந்தி இறால் வீடுறாங்க வரிய நாளைக்கு போட்டு இறால் இல்லை. இப்ப 5 தொழிலாளி நாங்கள் இந்த விலவேல தொழில் இறால் வீச்சோட நீங்கள் இந்த இடத்துல கனகாலமாக வேலை செய்கிறீங்களோ? எனக்கு தெரிஞ்ச எப்படியும் 150-200 தொழிலாளி எல்லாம் விட்டுட்டு இருக்கிறாங்க. வீட்டு விளையிறவங்க வீட்டு கொண்டும் இல்லை, எல்லாம் தொழில் விட்டுட்டாங்க. என்ன காரணத்துக்காக விட்டவன்? எல்லாம் அந்த கதவை பூட்டி இந்த மீன் வரத்தில்லை. அங்கத்தேல மீன் வெள்ள மீன் வந்தா தான், உப்பு தண்ணி வந்தா தான் இறாலுகள் விளை. என்ன காரணத்துக்காக கூடுதல்? நன்னீர் திட்டமா இதுங்க மற்ற நாவல் குழியும் பூட்டி வச்சிருக்காங்க. நாவல் குழி ரவுண்ட் பாலம் அதையும் பூட்டி தொழிலாளி கடவட்டி புத்தூர் அச்சிவேலி சுத்தி நடக்க தொழிலாளி. ஓ, இதுகளே நல்ல ஹூலா தான் இருக்குண்ணே, செம்ம ஹூலா இருக்கு. நீ நல்ல வானம் போகுது, நான் கொஞ்சம் போவோம். இதுல இருக்கா பின்னுக்கு? ஓ, ஓ, சூப்பரா காத்து செமையா இருக்கு, நல்ல காத்து. அமைதியான நதியிலே ஓடம் ஓடம் அலையில்லாமல் வெள்ளம் வந்தாளா. பாட்டு தெரியல, ஆனால் பாடணும் போல. சூப்பரா நல்ல சூப்பரா. ஆனா ஒரு இந்த வித்தியாசமான ஒரு இந்த ஒரு பிங்க் கலர்ல ஒரு கொண்டு வரது இல்லோ? அன்னைக்கு என்ன பேர் என்ன? நான் பேர் கேட்க மறந்துட்டேன் பாத்தீங்களோ. இதுதே நாள நல்ல பேர். ஓ, அண்ணா நீங்க இப்ப எவ்வளவு காலமா போட்டு இந்த தொழில் செய்யறீங்க?
முதல்ல என்ன இப்போ இதில் தொழிற்சாலைகள் எல்லாம் இப்போ இங்கே இப்போ ஒரு தரம் சேரில்லை இப்போ. ஓகே, இதோட வந்து நாங்களும் இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்ள போகிறோம். உண்மையிலே வந்து வெள்ளப்பாலத்தில் வந்து நாங்கள் மீன் பிடிக்கிறது வந்து பார்த்தது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை விட வந்து வெள்ளப்பாலத்துக்குள்ள வந்து நாங்கள் போட்டில் போனது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்ன மீன் வந்து நீங்கள் பிடி வர்றதுன்றதை பார்த்துருப்பீங்க, மற்ற என்னென்ன விலைக்கு போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம சேனலை நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்கோ. இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கலாம். தேங்க்யூ.